Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஃபர்ஸ்ட் டைம் PC பில்ட் பண்றவங்க காமனா பண்ற ஒரு 5 மிஸ்டேக் பத்தி தான் பார்க்க போறேன். சோ நீங்க இனிமே தான் PC பில்ட் பண்ண போறீங்க இல்ல PC பில்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம். சோ மிஸ்டேக் நம்பர் 1. சோ முதல் மிஸ்டேக் என்னன்னா மதர்போர்ட்ல தான். இந்த மதர்போர்ட் மிஸ்டேக்கை யூசுவலா ஃபர்ஸ்ட் டைம்ல லோ பட்ஜெட்டில் PC பில்ட் பண்ணுறவங்க தான் பண்ணுவாங்க. ஹை எண்டில் பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க. லோ எண்ட் PC, மிட் ரேஞ்ச் PC அந்த மாதிரி பண்ணுறவங்க பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான் இது. அதாவது இப்போ AMDயில் ஒரு PC பில்ட் பண்ண போகிறாங்க, அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பட்ஜெட்டில். அப்படி இருக்கும் போவாங்க மோஸ்ட்லி எல்லாருமே B450 மதர் போர்டு தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக B450யோட ஒரு ஆவரேஜ் ப்ரைஸிங் இப்போ எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் 6000 கிட்ட வந்துடும். அதுவே B550 போனோம்னா 7000 கிட்ட வந்துடும். ஆவரேஜாக 7000 கம்மியாக கூட இருக்கும். நமக்கு ஆஃபர் டைமில் எல்லாம் B550 கேலக்ஸி மதர்போர்டு நம்மளால் 5500 ரூபாய் கூட வாங்க முடியும். அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக B550 தான் வேல்யூ ஃபார் மணி. ஆனால் இங்கே நிறைய பேர் பட்ஜெட்டில் PC பில்ட் பண்ணும்போது B450 போவாங்க. ஸோ இங்கே என்ன பெரிய மிஸ்டேக் இருக்குன்னா நம்ம மிஸ் பண்ண போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் PCI Gen 4 சப்போர்ட். ஆக்சுவலாக B450ல PCI Gen 4 நேட்டிவாக சப்போர்ட் கிடையாது. சில B450 மாடல் எல்லாம் பயோஸ் அப்டேட்லேயே PCI Gen 4 சப்போர்ட்டு எனபிள் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே அது அவ்வளோக்கு ஸ்டேபிளாக ஒர்க் ஆகாது. B550ல தான் ஒர்க் ஆகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னா இங்கே B450லேருந்து B550க்கு அங்கேதாங்கன்னா உங்களுக்கு PCI Gen 4 சப்போர்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் USB 3.2 சப்போர்ட் இருக்குது. 2.5 GB LAN சப்போர்ட் இருக்குது. அப்புறமா Gen 4 NVMe சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. அப்புறமா மோர் VLANs இருக்குது. இதனால ஓவர் கிளாக்கிங்க்கு இன்னுமே பெட்டரான சப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே B550ல இருக்குது. அதுவும் 1000 rupees ப்ரைஸ் டிஃபரன்ஸில் தான் இருக்கும். ஸோ இதை விட்டுட்டு B450 போகிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இதில் இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதாவது B450லேயே ரொம்ப ஹேண்டான ஒரு மதர் போர்டை சூஸ் பண்ணுவாங்க. அதாவது பெரிய ஹீட்டிங் மதர் போர்ட்லேயே RGB அப்படி லைட்டிங் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா ஃபேன்சியாக இருக்க மதர் போர்டை சூஸ் பண்ணுவாங்க. அதோட ப்ரைஸிங் ஆல்மோஸ்ட் 8000 9000 வந்துடும். நம்மளால் 8000 9000க்கு B550லேயே இன்னும் பெட்டரான ஒரு மதர் போர்டை வாங்க முடியும். பெட்டரான ஃபீச்சர்ஸோட மேபி பெரிய ஹீட்ஸிங் எல்லாமே இருக்கலாம். ஆனால் இன்னுமே பெட்டரான VRAMs, இன்னும் பெட்டரான ஃபீச்சர்ஸ், கனெக்டிவிட்டிஸ் ஆப்ஷன், இன்னும் பெட்டரான CPU சப்போர்ட் இந்த மாதிரி நிறையவே இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு 450லேயே ரொம்ப பெருசாக இருக்குது, ஹையண்டாக இருக்குதுன்னு அந்த மதர்போர்டை சூஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே B450யை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியா. இதுவே நீங்கள் அது யூஸ்டு காம்பனன்ட்ஸ் வச்சு PC பில்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் B450 சூஸ் பண்ணலாம். யூஸ்டு மார்க்கெட்டில் நம்மளால் B450யை 3000 2500க்கே வாங்க முடியும். அப்படி வாங்கினீங்கன்னா ஓகே தான். நான் புதுசாக PC பில்ட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுலே லோ அண்டான B550 மதர்போர்டாவது சூஸ் பண்ணுங்கள். அதுதான் இன்னும் பெட்டரான ஐடியாவாக இருக்கும். அப்புறமா மிஸ்டேக் நம்பர் 2, இது CPU GPUவை கம்பைன் பண்ணுறதுல ஒரு மிஸ்டேக் தான். அதாவது CPU GPU காம்போ. இதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி CPU GPUயோட பாட்டில் நெக் என்னென்னு புரிஞ்சுக்கணும். பாட்டில் நெக்குங்கிறது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு ப்ராசர் இருக்குது, ஹை அண்ட் ப்ராசர், அதாவது 8 thread இல்லைனா 6 thread 12 core CPU இருக்குது. ஆனால் அது கூட நீங்கள் போய் ஒரு GT 750 GT 710 இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை பேர் பண்ணிங்கன்னா அங்கே என்ன ஆகும்னா உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ராசஸிங் என்ன ஆகும்னா ஈஸியாக 100% ஆகிடும். நீங்கள் இப்போ கேம் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ராசஸ் ஈஸியாக 100 ஆகிடும். அதுக்கு மேலே அந்த கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் புஷ் பண்ண முடியாது. நான் அந்த சுச்சுவேஷனில் உங்களுடைய CPUவோட யூசேஜ் 30% 20% அதே இடத்துல ஸ்டக் ஆகிடும். அதுக்கு மேலே அந்த CPUவில் புஷ் பண்ண முடியாது. ஏன்னா கிராஃபிக்ஸ் கார்டு ஆல்ரெடி 100% ஆகிடுச்சு. அதுக்கு மேலே அதுக்கு புஷ் பண்ண கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ இந்த சுச்சுவேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா GPU பாட்டில் நெக், அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு பாட்டில் நெக். கிராஃபிக்ஸ் கார்டு ஆல்ரெடி 100% ஆகிடுச்சு. ஆனால் CPUவில் இனிமேல் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது, நம்மளால் யூஸ் பண்ண தான் முடியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னென்னா நம்ம CPUக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலாக ஒரு GPUமே பேர் பண்ணணும். அப்போ தான் காம்போ கரெக்டாக இருக்கும். அதாவது GPU 100% யூசேஜ் போகும், CPU 100% யூசேஜ் போகும், நமக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பாட்டில் நெக் ஆகிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப ஹையண்டான கிராஃபிக்ஸ் கார்டு வேணும், எனக்கு கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் ஜாஸ்தியாக இருக்குன்னு கிராஃபிக்ஸ் கார்டை வாங்குவாங்க. அது கூட ஒரு சின்ன ப்ராசரை பேர் பண்ணுவாங்க. இதனால் அந்த கிராஃபிக்ஸ் கார்டால் அதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை காமிக்க முடியாது. ஆனால் CPU பாட்டில் நெக் ஆகிடும். எப்போவுமே ஒரு நல்ல CPU GPU காம்போவை பேர் பண்ண பார்க்கணும். அப்புறமா மிஸ்டேக் நம்பர் 3, அதாவது இன்டர்னல் கிராஃபிக்ஸை சரியாக யூஸ் பண்ணாதது தான். இந்த மிஸ்டேக்குமே லோ எண்ட் பட்ஜெட்டில் PC பில்ட் பண்ணுறவங்க தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ லோ எண்டில் ஒரு PC பில்ட் பண்ணுறோம், அதாவது 30,000 பட்ஜெட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு CPU வாங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இன்டலோட 7th Gen 8th Gen ஓகே அதை எடுத்துப்போம். அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு GTX 1650 இல்லைனா GTX 1030 இல்லைனா AMD சைடில் இந்த AMDயோட 5500 AMDயோட 5600
இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டாக பேர் பண்ணுவாங்க. இங்கே என்ன மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்க அதே ஜென்ரேஷனில் அப்படியே ஸ்டக் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே போக முடியாது. அப்படி போகிறதா இருந்தால் மதர் போர்டு, CPU, GPU எல்லாமே டோட்டலாக அப்கிரேட் பண்ணுவாங்க. டோட்டல் பிசி பில்டே ஆல்மோஸ்ட் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேபினெட்டும் பவர் சப்ளை மட்டும்தான் அப்படியே இருக்கும். மற்றபடி எல்லாமே அப்கிரேட் பண்ணணும். இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக். ஏன்னா இங்கே லோ எண்ட் பிசி பண்ணுறவங்களுக்காகவே பெஸ்ட்டாக AMD கிட்ட AMDயோட 5600G 5700G இருக்குது. இந்த 5700Gயால் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எல்லா கேமுமே 720pல கண்டிப்பாக ரன் பண்ண முடியும். அதே வேளையில் இங்கே நம்மளால் நிறைய காசை சேவ் பண்ண முடியும் நம்ம IGP பில்ட் பண்ணுறதுனால. ஏன்னா அந்த காசை நாம் யூஸ் பண்ணி நல்ல மதர் போர்டு வாங்கலாம், டுவல் சேனல் ரேமுக்கு அப்கிரேட் ஆகலாம், இல்லைனா நல்ல ஒரு கேபினெட் வாங்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 5700G வச்சுருக்கீங்க, அதே வேளையில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது பாருங்கள், GTX 1650. இந்த ரெண்டையுமே நாம் GTA 5ல் ரன் பண்ணோம்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போது GTA 5ல் 1650 கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மேபி 120 FPS கிடைக்கலாம் 1080pல. அதே நீங்கள் 5700Gல ரன் பண்ணுறீங்க, அதாவது இன்டர்னல் கிராஃபிக்ஸில் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதே கேம் 1080pல உங்களால் 60 FPS அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு 50% ட்ராப் ஆகிருக்கு, ஓகே தான். இருந்தாலுமே நம்மளால் 60 FPSல ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். இல்லை எனக்கு 120 FPS தான் வேணும்னா ரெசல்யூஷனை 720pக்கு டவுன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதுக்கு மேலேயுமே FPS அச்சீவ் பண்ண முடியும். இங்கே மெயினான பர்பஸ் என்னென்னா அந்த காசை சேவ் பண்ணுறோம், இருந்தாலும் நம்மளால் கேம் ப்ளே பண்ண முடியாது இல்லை ப்ளே பண்ண முடியும். இன்னும் ஃபியூச்சரில் நாம் பெட்டரான கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்கிரேட் ஆக முடியும். அதாவது நம்மகிட்ட இருக்க எல்லா கேம்ஸையுமே 1080pல ரன் பண்ணுற மாதிரி. அதாவது எக்ஸாம்பிளுக்கு மினிமமாக AMD சைடில் RX 6600, Nvidia சைடில் போனீங்கன்னா RTX 2060. ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டுக்கு அப்கிரேட் ஆகிறதுனால நம்மளால் எல்லா கேமுமே எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் ரன் பண்ண முடியும். அதே வேளையில் நாம் ஜென்ரேஷனுக்கு ஈக்குவலாக அப்கிரேடில் இருப்போம். ஏன்னா அதே ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டு CPU கூட இருந்தோம்னா அதே ஜென்ரேஷனில் ஸ்டக் ஆகிடுவோம். அப்கிரேட் பண்ணும்போது மொத்த பிசியுமே அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இங்கேனா நம்ம அந்த காசை சேவ் பண்ணி மதர் போர்டில் போட்டோம்னா லேட்டஸ்ட் மதர் போர்டு நமக்கு AMDயோட AM4 கிடைக்கும். அதாவது 5700G யூஸ் பண்ணுறீங்கன்னா AM4 மதர் போர்டு தான், அதாவது B550. அதிலேயே இன்னும் நிறைய ப்ராசஸ் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும். PCI Gen 4 இருக்கனால பெட்டரான கிராஃபிக்ஸ் கார்டையுமே நம்மளால் அதில் ஆட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே 30,000 40,000 முடிஞ்சால் 50,000 பிசி பண்ணால் கூட முடிஞ்ச வரைக்குமே 5700Gயில் போக பாருங்கள். கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கன்னா மினிமமாக RTX 2060 இல்லைனா AMDயோட 6600. அதை போட முடியலன்னா நீங்கள் 5700Gயில் ஒரு பில்ட் பண்ணுறது தான் பெட்டரான ஐடியா. அதுக்கப்புறமா காசு சேவ் பண்ணி கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குங்க. மிஸ்டேக் நம்பர் 4, ரேமில் பண்ணுறது. அதாவது உங்கள் பிசிக்கு நீங்கள் ரேம் வாங்குவீங்க, ஓகே தான், 2 ரேம் கூட வாங்குவீங்க. அங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா 2 ரேமையுமே ஒரு ஸ்லாட்டில் போடுவாங்க, செகண்ட் ஸ்லாட்லேயும் அதே ரேமை போடுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் 2 ரேம் போட்டாலுமே அது சிங்கிள் ரேமாக தான் யூஸ் ஆகும். அது டுவல் சேனல் ரேமாக யூஸ் ஆனால் நம்மளால் 20% வரைக்குமே FPSஐ இனிமேல் அச்சீவ் பண்ண முடியும். நான் இங்கே அசாசின் கிரீடோட பெஞ்ச்மார்க் காட்டுறேன் பாருங்கள். இது சிங்கிள் ஸ்டிக் ரேமில் பெஞ்ச்மார்க் பண்ணது, இது டுவல் ஸ்டிக்கில் பெஞ்ச்மார்க் பண்ணது. இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கொயரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்காக எல்லா கேம்லேயுமே எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸில் டிஃப்ரெண்ட் பார்க்க முடியும். நார்மலான யூசேஜில் கூட நம்மளால் நிறையவே டிஃப்ரெண்ட் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டுவல் சேனல் ரேமை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நேமெல்லாம் பில்டப்பாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. உங்கள் மதர் போர்டில் இப்போ 4 ரேம் ஸ்லாட் இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு இமேஜில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பிளாக் கலர் ஸ்லாட் இருக்குது, அதே வேளையில் ப்ளூ கலர் ஸ்லாட் இருக்குது. இந்த கலர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்லாட் தள்ளி இன்னொரு ஸ்லாட்டில் இருக்குது பாருங்கள். இதுதான் டுவல் சேனல். அதாவது நீங்கள் ரேம் போடுறீங்கன்னா ஒன்று அந்த ப்ளூ ஸ்லாட்டில் போடுங்க, இல்லை அந்த பிளாக் ஸ்லாட்டில் போடுங்க. அதாவது ஒரு ஸ்லாட் தள்ளி ஒரு ஸ்லாட்டை கேப் விட்டு இன்னொரு ரேம் ஸ்லாட்டில் போட்டிங்கன்னா அதுதான் டுவல் சேனல் ரேம். அப்போ தான் ரேம் 2 சேனலாக ஒர்க் ஆகும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே பெட்டராக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் பிசிக்கு எந்த அளவுக்கு ரேம் சூஸ் பண்ணுறது, எந்த டைப் ரேம் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நான் இதை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ரேம் பற்றி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா மிஸ்டேக் நம்பர் 5, பவர் சப்ளை. பவர் சப்ளையில் என்ன மிஸ்டேக்குன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாம் இப்போ ஒரு 450 வாட் பவர் சப்ளை வாங்க போகிறோம். நம்மளால் இதை 1000 ரூபீஸுக்குள்ளே கூட வாங்க முடியும். அதே பவர் சப்ளை 450 வாட்டை இன்னொரு நல்ல ஒரு பிராண்டில் வாங்க போகிறோம். அங்கே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 3000 கிட்ட போய்டும், இல்லைனா 2500 இருக்கும். ஸோ ரெண்டுமே 450 வாட் தான். அப்புறம் எதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது, நம்ம சீப்பே வாங்கலாமே அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஏன்னா எதுக்காக இந்த ப்ரைஸ் கேப் இருக்குன்னா, அந்த பவர் சப்ளையில் யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸோட குவாலிட்டி, அப்புறமா அதில் இருக்க ப்ரொடக்ஷன்ஸ் தான். இந்த ரெண்டுமே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போ பவர் சப்ளை வாங்கினாலுமே இந்த 2 பார்த்து தான் வாங்கணும். நம்ம 18% ரேட்டிங் பார்த்து வாங்கலாமா, இல்லை கோல்டு சர்டிஃபிகேட், பிளாட்டினம் சர்டிஃபிகேட், அதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். இந்த 18% என்ன, கோல்டுனா என்ன, பிளாட்டினம் என்னென்னு.
ஸோ அதை செக் பண்ணி பாருங்க, அப்போ தான் அதை பற்றி புரியும். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த காம்பனன்ஸோட குவாலிட்டி, அப்புறமா ப்ரொடக்ஷன்ஸ். அதாவது ஒரு நல்ல பவர் சப்ளையில் நல்ல ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், ஓவர்வால் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லாவே ஒர்க் பண்ணும். அதே வேளையில் உள்ள நல்ல கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம், மோஸ்ட்லி எல்லா பவர் சப்ளையுமே நாங்கள் ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜாப்பனீஸ் கெப்பாசிட்டர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சைனீஸோட கெப்பாசிட்டரோடையுமே ஒரு ஜாப்பனீஸோட கெப்பாசிட்டர் ரொம்ப நல்லாவே லைஃப் லாங் கொடுக்கும். அதாவது லைஃப் இன்னும் ரொம்ப நாளைக்குமே அதோட லைஃப் இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி எல்லா பவர் சப்ளையுமே அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நாங்கள் ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணுறோன்னு. அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சில சீப்பான பவர் சப்ளையில் கூட பார்த்துருப்பீங்க, அவங்களும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நாங்கள் எல்லா ப்ரொடக்ஷனுமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இருந்தாலுமே யாருக்கு தெரியும் அது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு? அப்படியெல்லாம் அவங்க சொன்னதுமே நம்ப முடியாது. அது செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ இதை எப்படி செக் பண்ண அதை கண்டுபிடிக்கிறதுனா, அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க டீம்னா ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஃப்ரீயான கம்யூனிட்டி தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பவர் சப்ளைலாம் வாங்கி அது இருக்க குவாலிட்டி, ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அவங்களே செக் பண்ணி பார்த்து ஒரு லிஸ்டிங் அப்புறமா ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கனாலே தெரியும் எந்த பவர் சப்ளை எந்த அளவுக்கு ரேட்டிங்கில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இது இல்லாமல் சி ரேட்டிங் வரைக்குமே நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. சி ரேட்டிங்கு கீழே போகிறது அவ்வளோ அட்வைசபிளாக இருக்காது. அதனால தான் எப்போவுமே பவர் சப்ளைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நீங்கள் சீப்பான பவர் சப்ளை வாங்கினீங்கன்னா பவர் சப்ளை மட்டும் டேமேஜ் ஆக போகிறதில்ல, உங்களோட அதர் காம்பனன்ட்ஸ், அதாவது மதர் போர்டும் டேமேஜ் ஆகலாம், கிராஃபிக்ஸ் கார்டும் டேமேஜ் ஆகலாம், உங்கள் CPU கூட டேமேஜ் ஆகலாம். அதெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா ரொம்ப காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் காசை சேவ் பண்ண போய் நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ எப்போவுமே பவர் சப்ளையில் சீப் அவுட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்குமே ஒரு நல்ல குவாலிட்டியான பவர் சப்ளை வாங்குங்க. ஸோ உங்களுக்கு எந்த காமெண்ட்ஸ் வாங்கணும்னு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதே வேளையில் பவர் சப்ளை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த பிசி பில்ட் மிஸ்டேக்கோட செகண்ட் பார்ட் வீடியோ கூட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதையும் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள்.